வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத சம்பளம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளிவந்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல அரசு ஊழியர்களுக்கும் டிடிஓக்களுக்கும் இன்கம் டேக்ஸ் கழிப்பு சார்ந்து ஏற்பட்டுள்ள ஒரு முக்கியமான சந்தேகத்திற்கு விரிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது என்னவென்றால், மார்ச் 2026 பேரோல் ப்ராசஸ் ஆன பிறகு இன்கம் டேக்ஸ் மற்றும் செஸ் டிடக்ஷன் செய்யப்பட்டிருப்பது சரியா தவறா? மார்ச் மாதத்திற்கு இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டோமே, அப்படி இருக்கும்போது இந்த டிடக்ஷன் ஏன் வந்தது என்று பலரும் குழப்பத்தில் கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் குழப்பங்கள் நீங்கிவிடும். முதலில் தற்போதைய பேரோல் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். IFHRMS களஞ்சியம் மூலம் மார்ச் 2026 பேரோல் கம்ப்ளீட் செய்யப்பட்ட போது இன்கம் டேக்ஸ் மற்றும் செஸ் ஆட்டோ டிடக்ஷன் செய்யப்பட்டிருக்கும். இதை பார்த்து பலர் அதிர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த டிடக்ஷன் தவறு இல்லை. இது இன்கம் டேக்ஸ் விதிகளின்படி முழுமையாக சரியான நடைமுறையாகும். ஏன் சரி என்று இப்போது புரிந்து கொள்வோம். இங்கே முக்கியமான புள்ளி என்னவென்றால், மார்ச் 2026 மாத சம்பளம் மார்ச் மாதத்தில் வழங்கப்படுவது இல்லை. அது ஏப்ரல் 1, 2026க்கு பின்புதான் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். மார்ச் 2026 சம்பளம் எந்த நிதியாண்டில் வரும்? அது 2025, 2026ஆம் நிதியாண்டில் வராது. 2026, 2027ஆம் நிதியாண்டின் வருமானமாக கருதப்படும். இதுவே இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம். இன்கம் டேக்ஸ் விதிகளின் கீழ் எப்போது பணம் கிடைக்கிறது என்பதுதான் முக்கியம். அது எந்த மாதத்திற்கானது என்பது முக்கியம் அல்ல. அதனால் ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும் மார்ச் மாத சம்பளம் அடுத்த நிதியாண்டில் சேர்க்கப்படுகிறது. அடுத்ததாக டிடிஓக்களுக்கு முக்கிய வழிகாட்டுதல்களை பார்க்கலாம். டிடிஓ ஐடி ஃபைலிங் ஃபார்ம் 24Q 2026, 2027 Q1 தாக்கல் செய்யும் போது இந்த மார்ச் சம்பளத்தை எப்படி காட்ட வேண்டும்? அதனை இப்படி பதிவு செய்யலாம். ஏப்ரல் 1 மார்ச் 2026 சம்பளம், ஏப்ரல் 2 ஏப்ரல் 2026 சம்பளம், மே ஜூன் இந்த மாதிரி பதிவு செய்து ஃபைலிங் செய்வது சரியான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறையாகும். இப்போது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை. மார்ச் 2026 சம்பளத்தில் ஆட்டோ டிடக்ஷன் செய்யப்பட்ட இன்கம் டேக்ஸை எடிட் செய்யவோ மாற்றவோ டெலிட் செய்யவோ முயற்சி செய்ய வேண்டாம். ஏனென்றால் அது சிஸ்டமில் இன்கம் டேக்ஸ் விதிகளின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதை மாற்றினால் ஃபியூச்சரில் மிஸ்மேட்ச் பிரச்சனைகள் ஏற்படும். ஃபைலிங் சமயத்தில் எரர் வர வாய்ப்புகள் உள்ளது. இந்த பதிவின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், தேவையில்லாத மாற்றங்களை தவிர்த்து சரியான நடைமுறையினை பின்பற்ற உதவுகிறது. முடிவாக மார்ச் மாத சம்பளம் என்றாலும் அது ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும் என்பதால் அது அடுத்த நிதியாண்டு வருமானமாக கருதப்படும். அந்த ஒரு கருத்தை நினைவில் வைத்து கொண்டால் இன்கம் டேக்ஸ் சார்ந்து இந்த குழப்பம் இனி உங்களுக்கு வராது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.